எல்லாம் அல்ல மாதொரு வாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 97வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இறைவன் இந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்து கொடுத்து இந்த உடம்பினை படைத்து கொடுத்த இறைவன் இந்த உடம்பினாலே வினைக்கீடான இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கும் பொருட்டு இறைவனுடைய ஆணையானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே வருகிறது. நமக்கு ஒரு இன்பம் வர வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனுடைய ஆணையினாலே வரும். அந்த ஆணை நாம் செய்த வினையின் காரணமாக கொண்டு அந்த ஆணையானது வரும். அந்த ஆணைக்கு காரணம் நம்முடைய வினையே. இறைவனுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரபட்சம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த உயிர் அறியாமையினாலே துன்பத்தையும் அறியாமையினாலே இன்பத்தையும் அடைந்து இந்த உலக போகத்தை தூக்கிக் கொண்டு இருக்கிறது. அதாவது நமக்கு இந்த உடம்பு இருக்கிறது. இந்த உடம்பின் வழியாக நாம் உணவை உட்கொள்கிறோம். அப்படி உணவானது நமக்கு நன்மையை செய்தால் அது இன்பமாக இருக்கும். அதே உணவு நமக்கு உடம்பிலே துன்பத்தை செய்தால் அது துன்பமாக இருக்கும். இது இரண்டையும் இறைவன் இந்த உடம்பிலே தான் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் செய்த வினைதான். நாம நல்லா நடந்து போறோம், நமக்கு கால் கொடுத்திருக்கிறார் இறைவன் அப்படின்னா அது ஒரு இன்ப செயலாக நமக்கு அமைந்து விடுகிறது. இதே நாம நடந்து போகின்ற பொழுது ஏதோ ஒரு விதமாக காலிலே அடிபடுகிறது என்று சொன்னால் அது நமக்கு துன்பமாக அமைகிறது. இப்படிப்பட்ட இன்ப துன்பங்களை நுகரும் பொருட்டு தான் இந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் நமக்கு இறைவன் கூட்டி வைத்திருக்கிறான். சரி, இதற்கு முடிவே கிடையாதா என்று சொன்னால் இந்த ஆன்மா இப்படிப்பட்ட இறைவனை நாம் தொழுது வணங்கி இந்த வினையிலிருந்தும் இந்த இன்ப துன்பத்திலிருந்தும் நாம் மீள வேண்டும் என்பதுதான் இந்த இறைவனுடைய இந்த வினை கோட்பாடு. அப்படி நாள்தோறும் நாம் வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால நேரத்திலே ஏதாவது ஒரு நேரத்திலே இப்படிப்பட்ட வழிபாட்டிலே நாம் இறைவனை சிந்திக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த வினையினுடைய தாக்கமானது நீங்குகிறது என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அருளாளர்கள் சொல்லக்கூடிய வேத வாக்கு. இந்த வாக்கின்படி நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் மிகவும் எளிதாக கடந்து விடலாம் என்பதுதான் மிக அற்புதமான ஒரு செய்தி. இன்றைய வழிபாட்டிலே தில்லையிலே அருள் செய்யப்பட்ட
பதிகங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த தில்லை பதிகத்திலே மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்திலிருந்து தொடர் விண்ணப்பமும், 9ஆம் திருமுறையிலே இருந்து அருளாளர்கள் அருளி செய்த பதிகங்களிலிருந்து ஒரு தொடர் விண்ணப்பமும், மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திரு கோவையார் என்கின்ற நூலில் இருந்து தொடர் விண்ணப்பமும் நாம் செய்து வருகின்றோம். கிட்டத்தட்ட தில்லையிலே மாணிக்கவாசக பெருமான் 50வது பதிகமாக திரு ஆனந்த மாலை என்ற தலைப்பிலே ஒரு பதிகத்தினை அருளி செய்கிறார். அந்த பதிகத்தினை நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்து, அதன் பிறகு திரு கோவையார் பதிகத்தை விண்ணப்பம் செய்து, 9ஆம் திருமுறையிலே இருக்கக்கூடிய திருவிசைப்பாவிலேயும் நாம் அந்த பதிகத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம்.